Hey guys, welcome to Kaka Kootam Tamil. நான் டிடி ப்ரோ. இன்னைக்கு எங்க फ्रेंड्स 6 பைக்ல 12 நண்பர்கள் கொண்ட குழு கோயம்புத்தூர்ல இருந்து திருசூர் போயிட்டு போற வழியில ஏதாவது வாட்டர் ஃபால்ஸ் இருக்கா? அதெல்லாம் இல்லங்க. அங்க அப்படியே குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலி அடிச்சிட்டு அங்க இருந்து சினேகதீரம் பீச் போலான்ட்டு நண்பர்கள் குழுவோட கிளம்பிட்டு இருக்கோம். வாங்க இந்த வீடியோவில் இன்னைக்கு ஃபுல்லா கோயம்புத்தூர்ல இருந்து கேரளாவுக்கு பைக்ல அப்படியே விளாக்ஸ் போறது பிளஸ் அங்க போய் வாட்டர் ஃபால்ஸ்ல என்ஜாய் பண்றதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இப்போ உக்கடத்துல இருந்து அப்படியே புளியமுத்தூர் தாண்டி கோவைப்புத்தூர் தாண்டி மதுக்கரை வழியா போயிட்டு இருக்கோம். இன்னும் 5 நிமிஷத்துல அப்படியே வாடையார்கிட்ட ரீச் ஆயிருவோம். பாருங்க எங்களுக்கு பின்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு, நண்பர்கள் வந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு பின்னாடி ஒரு 4 வண்டி போயிருக்கு. பின்னாடி பாருங்க ஒரு நண்பர் வந்துட்டு இருக்காரு. நீ முடி வெட்டி எத்தனை வருஷம் ஆகுது? அச்சுக்கோ என்னடா தலையில கூடு கட்டி குருவி எல்லாம் பறக்குது. முன்னாடி சில வண்டிகள் போயிட்டு இருக்கு, பின்னாடி 2 வண்டி லேட்டா வந்துட்டு இருக்கு. அவங்கள பிடிக்கிறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரோட்டோட சென்டர்ல. பாருங்க நண்பர்கள் குழு பாருங்க அங்க நின்று இருக்கானுங்க. நம்ம இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு வழியா திருசூர் போயிட்டு இருக்கோம். 6 பைக்ல 12 பேர் கொண்ட நண்பர்கள் குழுவோட போயிட்டு இருக்கோம். ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம மக்கள் போய் பஞ்சாயத்து பண்ணாத இடமே கிடையாது. எங்க போனாலும் இடையில வண்டியை நிறுத்தி கருத்து வேறுபாடுனால நீ தாண்டா அப்படி, அவன் தாண்டா இப்படி, ஒன்னால தாண்டா இப்படியாச்சு, இவனால தாண்டா அப்படியாச்சுங்கிற சம்பவம் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே கிடையாதப்பா. அதே சம்பவம் தான் பாருங்க பின்னாடி நடந்துட்டு இருக்கு. உன்னோட பைக் புது பைக்கு 75ல போகும், என்னோட வண்டி பழைய வண்டி 50 தாண்டாது. நீ ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போன, நான் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போனேன்னு ஏடா டேய். பைக் ரைடு பண்ணால் சூப்பராக இருக்கும் நானுங்க. சூப்பராக சண்டை போட்டுருக்கானுங்க பாருங்க. ஆனாலும் நண்பர்களுக்குள்ள இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே. நண்பேண்டா. எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா பெரிய மலை பாருங்க. பனிமூட்டத்தில் உங்களுக்கு லைட்டாக தான் தெரியும் நினைக்கிறேன். இதுதான் பாலக்காடு கணவாய். கோயம்புத்தூர்ல இருந்து கேரளா எல்லையை பிரிக்கக்கூடிய ஒரு பெரிய மலை இதுதான். இதை குறைஞ்சுதான் பாலக்காடு கணவாய்ன்னு சொல்லிட்டு இந்த ரோடே போட்டிருக்காங்க. ஹைவேஸ்ல பாருங்க வாகனங்கள் எல்லாம் பாருங்க மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஹைவேஸ்ல எல்லாம் கொஞ்சம் கவனக்குறைவா ரோடு தாண்டினோம்னாக்கா அவ்வளவுதான் தூக்கி தட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ரோடுகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நேரா இப்போ நம்ம பாலக்காடு ரீச் ஆக போயிட்டு இருக்கோம். பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி நேரத்துக்கு பசிக்கு வயிற்றுக்கு கொடுத்துடணுமோ அதே மாதிரி நம்ம டீம்லயும் சில பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு அந்த டைமுக்கு கரெக்டா சாப்பாடு கொடுத்துடணும். அன்னத்துல கை வைக்கிற நேரத்துல இவனுங்களை நம்ம எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிட்டு இருந்தோம் அவங்க நமக்கு அன்னத்திலேயே கை வச்சிருவானுங்க. இப்படி சில அன்ன பறவைகளும் எங்க நட்பு வட்டத்துல இருக்காங்க. வெஜ் நான்வெஜ் ரொம்பவே ஃபேமஸ். பசங்கள்லாம் இங்கே காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலான்னு எல்லாம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க ஹோட்டலில் என்ன மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க மக்களே பாருங்க, வண்டி எடுத்ததுலேருந்து பசிக்குதுன்னு கத்திட்டு இருந்தானுங்க. பாருங்க சால்ட் அண்ட் பெப்பர்ல உங்களோட பசியை எல்லாம் தீக்க போறோம். எல்லாம் இப்ப சால்ட் அண்ட் பெப்பர்ல போய் பசி தீர்த்த வேண்டியதான். கமான் கைஸ். எப்ப பார்த்தாலும் சோறு. நீங்க 2 போடுங்கப்பா. 5 கலைக்கு வந்துச்சு, ஒரு கலைக்கு காணும். நீ தான் தின்னா அவன் தான் தின்னா, ஒரே பிரச்சனையா இருக்குங்க. சிட்டிக்குள்ளேயே பிறந்து வளர்ந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு 4-5 ரோட்லயே குறுக்கா மறுக்காவுமா தெரிஞ்சிட்டு இருக்கிற நம்மள மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரியான பச்சை பசேல்னு இயற்கையான பூமியை பாக்குறது எல்லாமே வேற லெவல் சந்தோஷத்தை கொடுக்கும் தானே. நாங்க வாரம் சண்டே கிரிக்கெட் மேட்ச் விளையாடிட்டு இருப்போம். இந்த வாரம் சண்டே குடியரசு தினம் அன்னைக்கு நம்ம எங்கேயாச்சும் 2 வீலர்ல டூர் போகலான்னு சொல்லிட்டு தான் கிரிக்கெட் டீம் ஒட்டுமொத்தமா இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு சண்டே கவர்மெண்ட் ஹாலிடேங்கிறதுனால ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான டிராஃபிக்குமே இல்லை. 2 வீலர்ல சும்மா 60-70ல வண்டியை ஓட்டுறது ஏதோ 40-50ல ஓட்டுற அளவுக்கு தான் தெரியுது. வேற லெவல் இருக்கு டிரைவிங் பண்றதுக்கு. உண்மையாலுமே ஹைவேஸ்ல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளோட ஒரு 4-5 வண்டியில குரூப்பா போறது சூப்பரான ஒரு சந்தோஷம் தான். பாருங்க போற வழியில சூப்பரா ஒரு சம்பவம் ஆகி போச்சு. ஒருத்தனோட வண்டி பஞ்சர் ஆகி போச்சு. இன்னைக்கு நாங்க போய் சேர்ந்த மாதிரி தான். கவுண்டமணி சொல்லுவாங்கல்ல, என்ன டயர் பஞ்சர் ஆகி போச்சு.
நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்யும். இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா? பணம் கிடைச்சிரும் அந்த மாதிரி. இன்னைக்கு நாங்க டூர் போயிருவோம் அந்த மாதிரி ஆகி போச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பாருங்க, வண்டி பஞ்சர் போட்டுருக்காங்க. அந்த வண்டி பஞ்சர் போட்டு வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சிக்னல் கார்னர்லயே ஒரு பேக்கரி இருந்துச்சு. பேக்கரியில உட்காந்து எல்லாம் ஒரு டீயை சாப்பிட்டு டீ சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க. நாம ஒரு டீயை சாப்பிடுவோம். நம்ம பசங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டா எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிறது தான். நம்ம பசங்க அதையே ஜாலியா எடுத்துக்கிட்டு இந்த டீ கடையில டீ கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுலான்ட்டு அதையும் உட்காந்து என்ஜாய் பண்ணி பேசி சிரிச்சு சந்தோஷமா டீ குடிச்சிட்டு இருக்காங்க. பாலக்காட்டுல டீ ஒன்று சாப்பிட்டு என்னதான் பாலக்காடு இருந்தாலும் நம்ம ஊர் டீ மாதிரி ஒரு இதுதான் அந்த பஞ்சரான வண்டி. அப்பாடா, ஒரு வழியா அந்த வண்டிக்கு பஞ்சர் போட்டு முடிச்சிட்டாங்க. ஒரு வழியா எல்லாம் அசம்பிள் ஆகி மறுபடியும் வண்டியை எடுத்துட்டு நாம இப்போ திருசூரை நோக்கி பயணம் போயிட்டு இருக்கோம். ஹைவேஸ்ல பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ரோடு எவ்வளவு அகலமா இருக்கு, வண்டியை ஓட்டுறதுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்குதுன்னு பாக்குற உங்களுக்கே தெரியுதுல்ல. ரைட் சைட்ல ஓரமா வருது பாத்தீங்களா ஒரு ஒயிட் ஆக்டிவா. இந்த வண்டி தான் இப்ப பஞ்சர் ஆகி மறுபடியும் ரெடி பண்ணிட்டு பாருங்க அப்படியே பறந்து வந்துட்டு இருக்கான். அட இங்க பாருங்க இன்னொரு நண்பன், ஏய் நான் வண்டியில வர்றது எடு, நான் வண்டியில வர்றது எடுன்ட்டு ஆளுக்கு அப்படியே டூ வீலர்ல ஹைவேஸ்ல டிரைவ் பண்ணி வர்றத வீடியோ எடுக்க சொல்லி எல்லாமே அன்பு கட்டளை போட்டு நம்மளை கொள்றாங்கப்பா. என்ன செருப்பா இருந்து போச்சு, ரெண்டாவது தடங்களும் ஆகி போச்சே. நண்பர்களே, ஏற்கனவே ஒரு தடவை பஞ்சர் ஆகி மறுபடியும் ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் போயிட்டே இருக்கோம். வண்டியை நிறுத்தியிருக்கான். என்னடா பிரச்சனைன்னு கேட்டால் மறுபடியும் வண்டி பஞ்சர் ஆகி போச்சு. சூப்பர் இல்லை, வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு போங்க. ஒரே வண்டி 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல 2 தடவை பஞ்சர் ஆகி போச்சு. சக்சஸ். பாருங்க, நம்ம குரூப்ல வந்த ஒருத்தனே மெக்கானிக்னால பாருங்க அவனுக்கு 2 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை டயரை கழட்டி பஞ்சர் போடுற வேலை. குழப்பம் மண்டகாசலா இருக்கு. டூர் போய் என்ஜாய் பண்ணலான்னு வந்தா பாருங்க வந்த இடத்துலயும் அவனுக்கு சர்வீஸ் வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. It's very wrong bro. It's very wrong. பாருங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படியே ஒரு 4-5 பைக்ல குரூப்பா போனா போற பக்கமெல்லாம் டீ கடையில நின்று டீ குடிப்பானுங்க, தம் அடிப்பானுங்க. இவனுக்கு பாருங்க போற பக்கமெல்லாம் நின்று பஞ்சர் போட்டு இருக்கானுங்க. ஒருத்தரோட வண்டி திரும்ப பஞ்சர் ஆயிட்டே இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கு நம்ம டூர். சக்சஸ். ஒரு வழியா டியூப்பை புதுசா மாத்திட்டதுக்கு அப்புறம் வண்டி பாருங்க அப்படியே மின்னல் வேகத்துல பறந்து வந்துட்டு இருக்கான் பாருங்க. பொதுவாகவே இந்த மாதிரி நண்பர்கள் குரூப்போட பைக் எடுத்துட்டு ஒரு 200-300 கிலோமீட்டர் அப்படியே டிராவல் பண்ணி எங்கேயாச்சும் போகலான்னு நம்ம பேசினாலே வேற சில நண்பர்கள் ஆகட்டும் இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எதுக்குப்பா இப்படி தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறீங்க, பேசாமல் ஒரு டெம்போவை பிடிச்சிட்டு எல்லாம் ஒன்றா பேசி சிரிச்சிட்டு போகலாமல்லன்னு சொல்லுவாங்க. டெம்போவை எடுத்துகிட்டு ஒன்றா பேசி சிரிச்சிட்டு போகிறத கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அது ஒரு ரகம். அதுவும் நாங்கள் அடிக்கடி நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். 2 வீலர் எடுத்துகிட்டு அப்படியே இந்த மாதிரி ஊரை சுற்றி அடிச்சுட்டு காலையில் போயிட்டு நேற்று கிளம்பி வர்றது இன்னொரு சுகம். அதையும் நாம் என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். நாம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஹைவேஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதி லெஃப்ட்ல இருந்து அப்படியே அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி ரைட் நோக்கி போயிட்டு இருக்குது பாருங்க. இந்த மலையை குறைஞ்சு தான் குதிரான் டன்னல்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ப்ராஜெக்டை ஏற்படுத்தியிருக்காங்க. மலை குகைக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஹாலிவுட் படத்தில் வரக்கூடிய மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வாங்க அதை பக்கத்திலே போய் பார்த்துடலாம். வாவ் பாருங்க, சீனரியே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கேன். நாம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா இல்லை ஏதோ ஃபாரின் ரோட்ல போயிட்டு இருக்கோமான்னு நாமளே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அந்த ஏரியாவோட அட்மாஸ்பியரே பார்த்தீங்களா சூப்பரா இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு வழியா திருச்சூர் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த குதிரான் டன்னல்ஸ் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். மலையை குடிஞ்சு இந்த ரோட போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த மலையை குடைஞ்சு போட்டிருக்காங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சத்தங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. இங்க வந்து காத்து வெளியே போறதுக்கு ஏர் ஹோல்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ஃபேன் வச்சிருக்காங்க பாருங்க. குதிரை மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க பார்த்தோன்னே. இந்த குகைக்குள்ள 2 வீலர்ல டிராவல் பண்ணா எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு லைவா காட்ட போறேன், பார்க்கலாம் வாங்க. நாம ஓப்பனான ரோட்ல பைக்ல வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இந்த வண்டியோட வாகனங்களோட எதிரொலி சவுண்டெல்லாம் வேற மாதிரி இருக்கும். இந்த குகைக்குள்ள போகக்கூடிய வாகனங்களோட சவுண்டு, அப்புறமா இந்த குகைக்குள்ள இருக்கக்கூடிய காற்று அப்படியே ரிலீஸ் ஆகிறதுக்காக வேண்டி அங்கங்கே அப்படியே தடுமாறிக்கிட்டு நிற்கிற எல்லாத்தையுமே கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இந்த குகைக்குள்ள போகும்போது அது வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது பாருங்க. இந்த குதிரான் டனல்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிரதானமாக 2 ரோடு இருக்குது. லெஃப்ட் சைடில் அங்கேருந்து வர்றதுக்கு, ரைட் சைடில் இங்கேருந்து போகிறதுக்கு. அதே மாதிரி 2 சாலைகளையும் இணைக்கக்கூடிய கிளைச்சாலைகளும் இந்த குகைக்குள்ள நடுவில் இணைக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, இந்த பாதையோட ரைட் சைடில் நீளமாக ஒரு பைப் கொடுத்துருக்காங்க. அதில் இங்கே திடீர்னு ஏதாச்சும் தீ விபத்தில் ஏற்பட்டுச்சுனாக்கா ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டியான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. உண்மையாலுமே ஏதோ ஃபாரின்ல இருக்கிற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் தான் இந்த குகைக்குள்ள நாம வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஏற்படுது. அப்பாடா, இதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அப்படியே இந்த மலைகளை எல்லாம் பார்க்கும்போது தான் அப்படியே நமக்கு யோசிக்க தோணுது. இந்த மலையை குடைஞ்சு இந்த சாலையை போடுறதுக்கு எந்த அளவுக்கு மேன் பவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கும்போது இந்த பாதையை அமைச்சவங்களுக்கு எல்லாமே ஒரு சல்யூட் பண்ணிடலாம்ப்பா. ஒரு வழியா திருசூர் ஹைவேஸ் எல்லாம் தாண்டி வடக்காஞ்சேரி ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த தூமணம் வாட்டர் ஃபால்ஸ் ஏரியாவுக்கு இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். கைஸ், நாங்கள் தூமணம் வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் பார்த்தானாக்கா ஒரு டீ ஷாப்லாம் ஒரு இடத்துல நின்னோம். ஒரு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டயரே இல்லாமல் நின்றுட்டு இருந்துச்சு. என்னடா இது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தானாக்கா இது பஸ்ஸு கிடையாது, பஸ் ஸ்டாப். ஆமாம், பஸ் ஸ்டாப்பே பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ் மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்க. பேசஞ்சர்ஸ் உட்கார்ற பஸ் ஸ்டாப்பு. வெளியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பஸ் அப்படியே சர்வீஸ்க்கு நிறுத்துற மாதிரியே இருக்கு பாருங்க. பஸ் மாதிரியே இருக்கு பாருங்க. நானும் கூட என்னடா பஸ்ல டயர் காணாம பார்த்தேன், இது பஸ் ஸ்டாப். பஸ்ஸோட இன்சைடு எப்படி இருக்கு பாத்தீங்களா? பஸ்ஸோட அவுட் சைடு பாருங்க. எப்படி வித்தியாசமா கிரியேட்டிவிட்டியா பாருங்க. கேரளால ஒரு பஸ் ஸ்டாப் சூப்பரா இருக்குல்ல. நான் பஸ்ஸ போய் வீடியோ எடுக்க போன கேப்ல பாருங்க எல்லா சோடா சர்பத்து சாதா சர்பத்து குடிச்சிருக்கானுங்க. நாம வீடியோலயே கவனம் செலுத்திட்டு இருந்தானாக்கா நமக்கு சர்பத்தை ஐபி கொடுத்துருவானுங்க. சர்பத் சர்பத் வண்டியில வந்ததுக்கு ஸ்வீட்டா ஒரு சோடா சர்பத்து சூப்பரா இருக்கு பாருங்க. வெயில்ல வந்ததுக்கு வேற லெவல்ல இருக்கு. ஒரு வழியா சர்பத்தை குடிச்சிட்டு மறுபடியும் நம்ம பயணத்தை தொடங்கிட்டோம். தூமணம் வாட்டர் ஃபால்ஸ். தூமணம் வாட்டர் ஃபால்ஸ் இன்ஸ்டாகிராமில் வீடியோவெல்லாம் பார்த்து நான் தான் ஐடியா பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்னப்பா ஏதோ அருவி ஓடுது, அருவி விழுகுதுன்னு சொன்னாங்க. அருவியோட தண்ணி சவுண்டே காணோம். அட, ஒரு குருவி சவுண்டு கூட காணாமே. தூமணம் வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு குரூப்பா வந்தா பாருங்க அப்படியே காஞ்சு போய் கிடக்குது. சுத்தமா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. நான் தான் எல்லாத்தையும் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். நம்ம கறி தின்னுட்டு இருக்கானுங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. இப்ப எல்லாம் பாருங்க என் கறி திங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் டே பாவண்டா நான் சொல்லி எல்லாத்துக்கும் பாருங்க பழம் கொடுத்துருக்கோம். எல்லாம் பழம் தின்னுட்டு இருக்கானுங்க. ஆனா வந்த ரூட் எல்லாம் வேற லெவல்ல இருந்து சரியான ஹில்ஸ் அப் அண்ட் டவுன்ஸ்னு பாக்குறதுக்கு பாத்தீங்களா சுத்தியுமே செம்ம லொகேஷனு. நல்ல குளிர் சீசனுக்கு நல்ல ரெயின் சீசனுக்கு வந்தானாக்கா இந்த இடம் வேற லெவல்ல இருக்கும் போல இருக்கு. எங்களுடைய பேட் லக் அன்லக்கி. நாங்க இடம் பார்த்தா ஃபாரஸ்ட்டுக்குள்ள போன மாதிரி இருக்கும்.
அப்படியே இந்த ரூட்டை திருப்பினா ஒத்தையடி பாத்தீங்கன்னா யானை வர மாதிரி இருக்கும் பாருங்க. உண்மையுமே த்ரில்லிங்கான பிளேஸ் மாதிரி இருக்கு. உண்மையாலுமே ட்ரெயின் ஸ்டேஷன்ல வந்தா கும்மு இருட்டா இருக்கும், ஒரு திகில் பரவசமா இருக்கும். இந்த மிருகங்கள்லாம் வரும்னு வேற சொல்றாங்க, யாரையுமே காணோம், ஒரு சவுண்டை காணோம். இல்ல இதெல்லாம் பார்த்து யானை வர ஏரியா மாதிரி தான் இருக்குது. அந்த லொகேஷன்லாம் பார்த்தா அப்படி தான் பார்த்தா எந்த நேரத்தை வேணாலும் ஏதாச்சும் யானை கூட்டம் வர்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையாலுமே ஆனா பாருங்க இருக்கக்கூடிய பாருங்க இலையெல்லாம் பாருங்க என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இலையெல்லாம் பாருங்க அப்படியே பேப்பர் மாதிரி காஞ்சி கிடக்குது. கொஞ்சம் கூட பச்சை பசுமையே இல்லை. என்ன பண்றது, நாங்க கோயம்புத்தூர்ல கோவை குற்றாலத்துல கூட தண்ணி வந்துட்டு இருக்கு. கேரளாவில் ஒரு வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வராதான்னு நம்பிக்கையா வந்தோம். காட் ஓன் கண்ட்ரி எங்களை ஏமாத்திருச்சுப்பா. திருசூருக்கு வந்துட்டோம், ஏமாந்து போயிட்டோம். சரி பீச்சுக்குனாச்சும் போலாம். இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பசங்க கூகுள் மேப் செக் பண்ணிட்டு இருக்கானுங்க. என் மேல செம கடுப்புல இருக்கானுங்க. வாட்டர் ஃபால்ஸ்ல தாண்ட தண்ணி எல்லாம் ஏமாந்து போனோம். கடல்ல கண்டிப்பா தண்ணி இருக்கும், அதனால பீச்சுக்கு போய் ஆகணும்னு பாருங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நான் போனானாக்கா நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். என்னைய வறுத்து தின்றுவானுங்க, அதனால அந்த பக்கம் போகாம தனியா நின்று இருக்கேன். ஒரு வழியா கூகுள் மேப்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கிருந்து சிநேகதீரம் பீச்சுக்கு நல்லா செக் பண்ணிட்டு அப்படியே நம்ம மறுபடியும் நம்ம பயணத்தை தொடங்கிட்டோம். ரொம்ப தூரம் வந்துட்டோம். வண்டியில் எவ்வளோ பெட்ரோல் அடிச்சிருக்கானுங்கன்னு எதுவும் தெரியல. அதனால எல்லாமே பெட்ரோல் பங்குக்கு வண்டி விடுங்கப்பான்ட்டு இப்போ போயிட்டு இருக்கோம். 300-400 பெட்ரோல் அடிச்சு மறுபடியும் எல்லாம் பெட்ரோல் ட்ரை ஆயிருமோங்கிற பீச்சில் பெட்ரோல் அடிச்சுட்டு இருக்கானுங்க. இவனுங்களை கூட்டிட்டு பாருங்க எல்லைய முன்னாடி சிரிக்கிறானுங்க. நான் வண்டிக்கு முன்னாடி போனேன்னு எல்லைய முதுகு கறியை தின்றுவானுங்க. உன்னை கவனிச்சிங்களா? நாம வரும்போது ஆரம்பத்தில் ஹைவேஸ் எப்படி இருந்துச்சு, அதுவும் ஒரு ரோடு. தூமலம் வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லும்போது அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு மேடும் பள்ளவுமா போயிட்டு இருந்தோமே, அதுவும் ஒரு மாதிரி ரோடு. இப்போது நாம் சிநேகதீரம் பீச்சுக்கு பக்கம் வந்துட்டோம். இது பீச்சை ஒட்டி போகக்கூடிய ஒரு நீண்ட நெடிய ரோடு. பாருங்கள், 3 விதமான சாலைகளில் பயணிக்கும் பொழுது 3 விதமான அனுபவங்களை நாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிநேகதீரம் பீச் ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒரு லேக் வாட்டர் ஏரியா. நேராக 1 கிலோமீட்டர் போனால் சிநேகதீரம் பீச். இதுவே ஒரு அடைச்சு போட்ட பஸ்ஸுலையோ கார்லையோ டெம்போலையோ உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நாம நமக்குள்ள பேசிட்டு இருக்கோமே தவிர சுற்றுப்புறத்தையெல்லாம் கவனிக்கிறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் மறந்துடுவோம். அந்த வகையில் இந்த மாதிரியான 2 வீலர் டூர்கள் எல்லாமே வேற மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது தான். நீங்களும் வாய்ப்பு இருந்தானாக்கா உங்கள் நண்பர்களோட இந்த மாதிரி பாதுகாப்பான ஒரு பயணத்தை பண்ணுங்க. வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபைனலி ரீச் சிநேகதீரம் பீச். வெல்கம் டு காக்கா கூட்டம் தமிழ். நான் டிடி ப்ரோ. கைஸ், காலையில் கோயம்புத்தூர்லேருந்து திருசூரில் இருக்கக்கூடிய தூமணம் வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு 6 பைக்கில் 12 பசங்க கிளம்பி போனோம். நான் தான் பசங்கள்ட்ட அங்கே போனால் நல்லா இருக்கும்னு கூட்டிகிட்டு போனேன். ஒரு சொட்டு தண்ணி இல்லை. என்னை பசங்க வச்சு செஞ்சுட்டானுங்க. பேச்சை கேட்டு வந்த பாருடான்ட்டு. கடைசியில் ஐயோ இவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்ட்டு வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து மறுபடியும் 40-50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி திருசூர் இருக்கக்கூடிய சிநேகதீரம் பீச்சுக்கு வந்திருக்கிறோம். கோயம்புத்தூர்லேயே ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய பீச்னா இந்த சிநேகதீரம் பீச் தான். கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க பீச்சுக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் ட்ரை பண்ணி கடைசியில் சென்னை மெரினா பீச் தான் போக வேண்டியிருக்கும். கோயம்புத்தூர்ல இருந்து வெறும் 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பீச் இருக்குன்னா அது சிநேகதீரம் பீச் தான். ஏற்கனவே இந்த பீச்சுக்கு நான் ஃபேமிலியோட ஒரு தடவை வந்திருந்தேன். அலைகளோட சீற்றம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பீச்சில் நிற்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு அலைகளோட ஆக்ரோஷம் அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, ஏதோ ஸ்விம்மிங் பூல்ல நிற்கிற மாதிரி ரொம்பவே டவுனாக இருக்கு. அலைகளோட சீற்றம் ரொம்ப கம்மியாக இருக்கு. பாருங்க எவ்வளோ தூரம் போய் பசங்க விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. அவ்வளோ தூரம் போனாலும் அட்டாக்கெல்லாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் இருக்கு. சூப்பராக இருக்கு. குழந்தைங்களோட வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 மீட்டர் நீங்கள் உள்ளே போனாலும் கூட உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. பாருங்க, வேற லெவல் வேற லெவல். பாருங்க செம்மையா இருக்கு. பாத்தீங்களா, லாஸ்ட் டைம் வந்தப்ப கரையில உட்கார்ந்தப்பவே வந்து நம்ம தண்ணி உருட்டி விட்டுச்சு. இன்னைக்கு பாருங்க இவ்வளவு தூரம் உள்ள வந்தாலும் பாத்தீங்களா ரொம்பவே சேஃப்டியா இருக்கு. பாருங்க வேற லெவல் வேற லெவல். அலை வருது பாருங்க, ஒரு பெரிய அலை வருது பாருங்க. அலை வருது, சூப்பர் சூப்பர். வாங்க வாங்க, பெரிய வருது.
பசங்களெல்லாம் அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. அவ்வளோ தூரம் நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போனோம்னாக்கா டிவைஸுக்கு சேஃப்டி இல்லை. எல்லாமே தூமணம் வாட்டர் ஃபால்ஸ் போய் டர்ராய் கடைசில பாருங்க திருச்சூர் ஸ்நேகதீரம் பீச் வந்திருக்கோம். காலையில எல்லாம் டென்ஷனா இருந்தானுங்க, இப்பெல்லாம் கூலிங் ஆயிட்டானுங்க. என்ஜாய். சன்செட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. அப்படியே சூரியன் கடல்ல மறைஞ்சிட்டு இருக்கு. சன்செட் ஆகும்போது அந்த கடல்ல சூரியன் கீழ் மட்டத்தில் நிற்கும் போது கடல் தண்ணியோட கலர் பாருங்க, அப்படியே கடலுக்கே ஃபில்டர் போட்ட மாதிரி சூப்பரா இருக்கு பாருங்க. இவ்வளவு நேரம் நாம பார்த்துட்டு இருந்த அந்த பீச்சோட கலரும் அந்த அட்மாஸ்பியரும் இப்ப பாருங்க வெறித்தனமா வேற லெவல்ல இருக்கு பாருங்க. வாவ். गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜாலியான வீடியோக்களை எல்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம காக்கா கூட்டம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. மகிழ்ச்சி பரவட்டும். ஹைவேஸ்ல இரவு பயணம் செஞ்சா எப்படி இருக்குங்கிற ஒரு புதிய அனுபவத்துக்கு தயாராகிட்டு இருக்கோம். சும்மா சொல்லக்கூடாது. ஹைவேஸ்ல பாருங்க, சும்மா இரவு லைட் எல்லாம் போட்டு பகல் மாதிரி ஜொலிக்குது பாருங்க. பாலக்காடு போயிட்டு இருக்கோம். நைட் 11 மணி ஆச்சு. பாலக்காடுல போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு மறுபடியும் ஒரு 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கோயம்புத்தூர் போகணும். ஹைவேஸ் பாருங்க, டோல் ரோடு இப்படி இருக்கு. அப்படியே காத்து சும்மா சிலு சிலு சிலுன்னு வீசுது. நல்ல கேப் எல்லாம் போட்டதுக்கு மேலே தான் நம்ம ஹெல்மெட் போட்டிருக்கிறோம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நைட் டிரைவ் பண்ணுறதும் வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பொதுவாகவே இந்த மாதிரி 2 வீலர் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க குரூப்பாக கிளம்புனாலே நம்ம வீட்லேயும் சரி நம்ம தெரிஞ்சவங்களும் சரி எதுக்குப்பா உங்களுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நீங்கள் எந்த விதமான அவசரங்களும் ஆத்திரங்களும் போட்டி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்த போய் ரிலாக்ஸாக போய் சேர்ந்துக்கலாம். எந்த விதமான ஆபத்தும் விபத்தும் இல்லாமல் நம்ம போய் சேர்றது தான் முக்கியங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டினீங்கன்னாக்கா எந்த மாதிரியான ரோடாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான நேரமாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான தூரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் பயமே இல்லாமல் ஓட்டலாம். எனக்கு இப்போது தலை அஜித் சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. அஜித் வாழ்க விஜய் வாழ்றேன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் எப்படா வாழ போகிறீங்கன்னு. அதுதான் இப்போ நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். வர்ற வழியில் பெரிய கடை ஒன்று பார்த்தோம்.
ஆலத்தூர் சிப்ஸ் அண்ட் அல்வா. இது வேற யாரு கடையும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டோட அங்கிள் கடை தான். அங்க நின்று எல்லாமே சிப்ஸு ஸ்நாக்ஸு அல்வாவெல்லாம் சாப்பிடலான்னு நின்றுருக்கோம். நண்பனோட மாமா கடையில் பாருங்க, ஆலத்தூர் சிப்ஸ் அண்ட் அல்வா கடையில் பர்ச்சேஸ் நல்ல பலமா இருக்கு பாருங்க மக்கள். ஒரு வழியா திருச்சூர்ல இருந்து பாலக்காடு வந்து ரீச் ஆயிட்டோம். பாலக்காட்டுல இப்ப நாம காலையில போகும்போது சாப்பிட்டோம் பாத்தீங்களா, சால்ட் அண்ட் பெப்பர் ஹோட்டல். அந்த ஹோட்டல் முன்னாடி தான் நின்று இருக்கோம். காலையில் சாப்பிட்ட அதே ஹோட்டலில் நெய்ச்சோறு சிக்கன் பிரியாணி. ஒரு வழியாக வயிறார டேஸ்டியாக சூப்பராக சாப்பிட்டாச்சு. அடுத்ததான் நாம் இப்போ வண்டியை மூவ் பண்ணானாக்கா நேராக 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர். டைம் இப்போவே பார்த்தீங்கன்னா 12 மணிக்கிட்ட ஆகிப்போச்சு. இனி அடுத்தது நேராக வீட்டுக்கு தான். நீங்கள் கோயம்புத்தூர்காரராக இருந்தானாக்கா இந்த இடத்த பார்த்த உடனே இது எந்த இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. கேரளா ஹைவேஸில் ரைட்டில் அப்படியே திரும்பி டோல்கேட் ரோட்டில் ஜாயிண்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இடம் தான். மதுக்கரையில் இருக்கிற மிலிட்ரி கேம்ப் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா அப்படியே ஒரு பீரங்கியை வச்சுருக்காங்க. இரவு நேரத்தில் வெளிச்சத்தில் எப்படி ஜொலிக்குது பாருங்கள். இங்கே தான் மதுக்கரை கோவைப்புதூருக்கு இடைப்பட்ட பகுதி. சேம் அதே இடம் தான், யானைகள் நடமாடும் பகுதி. இது பார்த்தீங்களா கோவைப்புதூர் பிரிவு. அப்படியே லெஃப்ட் சைடில் மேலே ஏறினாக்கா கோவைப்புதூர் போகலாம். முன்னாடி பாருங்கள் இரவு ரோந்து போலீஸ் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. அதை தாண்டி அப்படியே வந்தானாக்கா ரைட் சைடில் பார்த்தீங்களா கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்களா. அதை கடந்து அப்படியே வந்தானாக்கா புனியமுத்தூர் ரோடு. எப்போ பார் எதையாச்சும் ஒரு குழியை தூண்டிக்கிட்டு பைப்பை பதிச்சுக்கிட்டு இந்த ரோடு எப்போ தான் விளங்குமோ தெரியல, அப்படியே டார்ச்சர் ஆகுதுப்பா. ஒரு வழியாக அதை கடந்து வந்தானாக்கா அப்பாடா இப்போ கோயம்புத்தூரோட புதிய அடையாளமாக இருக்கக்கூடிய உக்கடம் மேம்பாலத்தோட பகுதி. அப்படியே நம்ம குறிச்சி பிரிவு பகுதியிலேருந்து ஏறி அந்த மேம்பாலத்துக்கு மேலே ஏறி தான் இப்போ போயிட்டுருக்கோம். வாவ், இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். பகல் டைமில் இந்த ரோட்டில் போகிறதுக்கும் இரவு நேரத்தில் போகிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மேம்பாலம் புதுசாக ஓப்பன் பண்ணப்போ இந்த ரோட்டில் எல்லாமே ட்ராவல் பண்ணி இந்த மேம்பாலம் எப்படி இருக்குங்கிறத பற்றியும் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. முடிஞ்சால் அதையும் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் பாருங்கள். எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு போயிட்டுருக்காம பாருங்கள் நம்ம நன்மை. நேராக சுங்கம் பைபாஸ் போகிற ரோட்டில் போகுது. அப்படியே போய் வளைஞ்சு நெளிஞ்சு போனானாக்கா நம்ம உக்கடம் பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டை மேட்டுக்குள்ளே என்ட்ராயாச்சு. ஒரு வழியாக நம்ம வீடு வந்து சேர்ந்தாச்சு பாருங்க. அப்பா டைம் எவ்வளோ, நைட்டு டைம் இப்போ 1:30 மணி ஆச்சு. மிட் நைட்டு வீடு வந்து சேர்றதுக்கு. காலையில் 7 மணிக்கு கிளம்பி திருச்சூர் போகலான்ட்டு போய் ஃபுல்லாக சுற்றி அடிச்சு இப்போ வீடு திரும்ப வந்து சேரும்போது பார்த்தீங்கன்னா மணி நைட்டு 1:30 மணி ஆகி போச்சு. நம்ம நண்பர் வந்து நம்மளை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு கிளம்புறாரு. பாய். It sound right, boy.